இந்த மாதிரி தன்னுடைய அரசியல் சாசன கடமையை மீறுகிற ஒரு கவர்னர் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. கவர்னரே இப்படி நடந்துக்கிட்டா அரசியல் சாசனத்துக்கு என்ன மரியாதை இருக்குது? ஒருவேளை அவர் வெளிநடப்பு பண்ணுறதே வழக்கமாக வச்சுருக்கனால தமிழ்நாட்டை விட்டே வெளியேறட்டும். அவரை வெளியேற்றால் ரொம்ப நல்லது. கட்சியினுடைய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய ஒரு மாநில மாநாட்டை ஒட்டி ஒரு 1500 பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு செந்தண்டர் அணிவகுப்பு கூட நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறது என்றால் அதை எப்படி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஜனங்க யாரும் போராடவே கூடாது, எந்த கோரிக்கையும் எழுப்பக்கூடாது, அவங்கவுங்க வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றதுடைய வெளிப்பாடு தான் இருக்கு. இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பால் இல்லாலும் கெடும்னு ஒரு குரல் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் குறைகளை சுட்டி காட்டுறோம், எடுத்துரைக்கிறோம். அது எப்படி குற்றமாகும்? அது எப்படி தோல்விக்கு இலக்கணம் இல்லாமல் போயிடும்? சிபிஎம் சுயேட்சையாக எடுத்திருக்கிற ஒரு நிலைப்பாடு, எது இதில் ஆதரிப்பது, எதை எதிர்ப்பது என்கிற அந்த அணுகுமுறையில் தான் நாங்கள் செயல்படுறோம். டைலாக் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட இருந்திருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 2026 தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சமயத்துலையும் அதே மாதிரி பாஜக ஆட்சியில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் மாநில செயலாளராக இருக்கீங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்ட அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? இல்லை, ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தை எதிர்த்து அவங்க 2014 ஆட்சியில் வந்த காலத்திலிருந்தே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களுடைய நடவடிக்கைகளை எதிர்த்து நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கோம். அவங்களுடைய மதவெறி நடவடிக்கை, வகுப்புவாத நடவடிக்கை, அதே மாதிரி மக்களுக்கு விரோதமான பொருளாதார கொள்கைகள், இவை எல்லாத்தையுமே தொடர்ந்து கடந்த 10 ஆண்டு காலமாக எதிர்த்து நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அது ஒன்றும் எங்களுக்கு புதுசு இல்லை. அதை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்துவதில் தமிழ்நாட்டில் உள்ள மதச்சார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைப்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு முக்கியமான பங்கை வகித்திருக்கிறது. எதிர்காலத்திலும் அந்த ஒற்றுமையை நாங்கள் பலப்படுத்துவதன் மூலமாக தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஊன்றாமல் இருப்பதற்கான ஒரு கடுமையான முயற்சியை நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்வோம். அந்த முயற்சியில் தமிழ்நாட்டில் இப்போதைய சூழலில் திராவிட முன்னேற்றக் கழகம் அதில் ஒரு முக்கியமான பங்கை ஆற்றுகிறது. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான கட்சி என்கிற முறையிலேயும், மத்திய அரசாங்கத்தினுடைய இத்தகைய மக்கள் விரோத கொள்கைகளை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி என்கிற முறையிலேயும் திமுக அதில் முக்கியமான பங்கை வகிக்கிறது. ஸோ அதனால் மத்திய அரசை எதிர்த்த போராட்டத்தில் திமுகவோட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்து நின்று இந்த போராட்டத்தை தொடரும். 3 நாள் மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் முன்னாள் மாநில செயலர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசினப்போ அவசர நிலை பிரகடனம் செய்திருக்காரா அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு விமர்சனத்தை திமுக மேலே விமர்சனம் செஞ்சுருக்காரு. இப்போது இந்த விமர்சனம் எதுக்காக அந்த விமர்சனம்? அதாவது தமிழ்நாட்டில் காவல்துறை, அதாவது ஒரு அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வருதுன்னா அது காவல்துறையினால் என்று சொல்லத்தக்க அளவுக்கு கடந்த காலத்திலும் காவல்துறை ஆளுங்கட்சிக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல நடவடிக்கைகள் கடந்த காலத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போது திமுக ஆட்சி நடக்கக்கூடிய காலத்திலேயும் காவல்துறையினர் அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் இந்த மாதிரி ஊர்வலம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் போன்ற மக்கள் நடத்தக்கூடிய அல்லது பல்வேறு அரசியல் அமைப்புகள் நடத்தக்கூடிய இத்தகைய நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி மறுப்பது என்பதை வாடிக்கையாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி போராடுவது, ஒன்று கூடுவது, ஊர்வலம் போவது, இதெல்லாம் அரசியல் சாசனம் மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படையான உரிமை. அது ஆளுங்கட்சி சார்ந்ததில்லை. யார் ஆளுகிறவராக இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து வழங்கப்படுவதில்லை. அது அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை. அரசியல் சாசனத்தினுடைய பிரிவு 19 இந்த உரிமைகளை மக்களுக்கு வழங்கியிருக்கிறது. இதை மதித்து ஆட்சியாளர்களும் காவல்துறையும் நடந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய கட்சியினுடைய மாநாடு கடந்த இந்த மாதம், கடந்த ஜனவரி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை விழுப்புரத்தில் நடைபெற்றது. அது கடந்த 2-3 மாதமாக அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. நீண்ட காலத்திற்கு முன்பாகவே மாவட்ட காவல்துறை அதிகாரிகளிடம் மாநில மாநாட்டை விட்டு ஒரு ஊர்வலம் நடத்த வேண்டும் என்பதற்கான அனுமதி கோரி நாங்கள் கடிதம் கொடுத்துருந்தோம். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அது சின்ன ஊர், பெரிய போக்குவரத்து நெருக்கடி என்பது ஏற்படும், ஆகவே ஊர்வலத்தை அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதை எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால் சரி, ஊர்வலம் வேணாம், வெறும் செந்தொண்டர் அணிவகுப்புக்கு மட்டும் நீங்கள் அனுமதி கொடுங்க அப்படின்னு நாங்கள் எஸ்பி கிட்ட கேட்டோம். அவர் அதை பரிசீலிக்கிறதா எங்கள்கிட்ட சொன்னார். அப்புறம் பார்த்தா அந்த செந்தொண்டர் அணிவகுப்புக்கு முதல் நாள் மாவட்ட தலைவர்களை அழைத்து அதுக்கு அனுமதி கிடையாது, அனுமதி மறுப்புன்னு சொல்லி ஒரு கடிதத்தில் கையெழுத்து வாங்குறாங்க. ஒரு கட்சியினுடைய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய ஒரு மாநில மாநாட்டை ஒட்டி ஒரு 1500 பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு செந்தண்டர் அணிவகுப்பு கூட நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறது என்றால் அதை எப்படி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்?
ஸோ அதுதான் அந்த அதை அந்த அந்த அடிப்படையில் தான் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினார். இது பூரா அரசுக்கு சுத்தமாகவே தமிழ்நாடு பூரா காவல்துறை இப்படித்தான் நடந்து கொள்கிறது என்பது அரசுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ காவல்துறையினுடைய இந்த அணுகுமுறையை சரி செய்ய வேண்டிய இடத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். ஸோ அந்த முறையில் தான் அந்த கருத்து வெளிப்படுத்தப்படுது. இதிலான முரண்பாடு ஒன்றும் கிடையாது. சட்டப்படி அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமை இத்தகைய போராட்டங்களை தடுப்பதற்கு பதிலாக ஒழுங்குபடுத்துவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அது சிபிஎம்முக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் எந்த போராட்டத்துக்கும் அனுமதி தர்றதில்லை என்கிற ஒரு அணுகுமுறையைத்தான் காவல்துறை மேற்கொள்கிறது. ஸோ காவல்துறையிலே இந்த அணுகுமுறையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பது தான் இப்போது நான் வற்புறுத்த விரும்புகிறேன். ஸோ இது சம்பந்தமாக முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து நாங்கள் இதை ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஒரு முரண்பாடு என்பது ஏற்படுவதற்கு காரணம் என்ன, எத்தகைய சூழ்நிலையில் நாங்கள் இந்த மாதிரி பேச வேண்டியது என்பதை நாங்கள் முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து விளக்குவதும், காவல்துறையினுடைய இந்த அணுகுமுறையில் மாற்றம் வேண்டும் என்பதை முதலமைச்சர்கிட்ட வற்புறுத்துவது என்று நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். இப்போது ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, போராட்டம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கலன்னு சொல்கிறீங்களே, அவங்களுக்கு ஒரு பயம்னு எடுத்துக்கலாமா? இது ஒருவேளை நம்மளோட மைனஸ் எல்லாம் வெளிக்காட்டுமோ அப்படிங்கிறான? இல்லை, அவங்க ஏன் பயப்படணும்? அதாவது ஒரு சட்டத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை பாதிக்கப்படுகிற மக்கள் அல்லது கோரிக்கைகள் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் தங்களுடைய குரலை, தங்களுடைய கோரிக்கையை வெளித்தளத்தில் வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு தான் இதெல்லாம். இந்த கோரிக்கையில் நியாயமாக இருந்தால் அரசு ஏற்கலாம், அரசு ஏற்காமல் போகலாம், அது அவங்களுடைய பிரச்சனை. ஆனால் வெளிப்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறத எப்படி ஏற்க முடியும்? அப்படி மீறி அதை போராட்டத்தை நடத்தினா வழக்கு போடுறது, கோர்ட்டுக்கு அலைய விடுறது, இந்த மாதிரியான போக்குகளையெல்லாம் காவல்துறை மேற்கொள்வது என்பது ஜனங்க யாரும் போராடவே கூடாது, எந்த கோரிக்கையும் எழுப்பக்கூடாது, அவங்கவுங்க வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றதனுடைய வெளிப்பாடு தான் இது. ஸோ இதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சினாலே ஏற்க முடியாது. ஸோ எங்களுடைய நிலைப்பாட்டை முதலமைச்சர்கிட்ட நாங்கள் வலிமையாக தெரிவிப்போம். கே பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசுனதுக்கு எதிராக முரசொலியில் ஒரு கட்டுரை வந்திருந்தது. அதில் திமுகவுக்கு எதிரான சதி செய்கிறவங்களுக்கு தீனி போடுற ஒரு செயலை கே பாலகிருஷ்ணன் அவர்கள் செஞ்சிட்ருக்காங்க, இது தோழமைக்கு நல்லது இல்லை அப்படின்னு அவங்க குறிப்பிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியே விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இது எப்படி? அது முழுக்க ஒரு புரிதலில் இருக்கிற கோளாறு இது. நாங்கள் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை வெளிப்படுத்துகிறோம், நியாயமான போராட்டங்களுக்கு அனுமதி தராதை பற்றி நாங்கள் சொல்கிறோமே தவிர, இது எப்படி இந்த கோரிக்கையை வற்புறுத்துறதுனாலே அது எப்படி எதிர்கட்சிகளுக்கு தீனி போடுறதாகிடும்? நாங்கள் ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது ஒரு சுயேட்சையான கட்சி. இதற்கென்று கொள்கைகள் இருக்குது, கோட்பாடுகள் இருக்குது. எங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் தான் தீர்மானிப்போமே தவிர மற்றவங்க அதை பற்றி தீர்மானிக்க முடியாது. ஸோ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான குறைபாடுகளை சுட்டி காட்டுவது, இடிப்பாறை இல்லா ஏமராமன்னன் கெடுப்பால் இல்லாலும் கெடும்னு ஒரு குரல் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் குறைகளை சுட்டி காட்டுறோம், எடுத்துரைக்கிறோம். அது எப்படி குற்றமாகும்? அது எப்படி தோழமைக்கு இலக்கணம் இல்லாமல் போயிடும்? ஸோ அது அவங்கள்ட்ட புரிதலில் இருக்கிற கோளாறு. அந்த முறையில் நாங்கள் இது எதிர்கட்சிகளை தீனி போடுற பிரச்சனையே எங்களுக்கு இல்லை. நாங்கள் எங்கள் பிரச்சனையை நாங்கள் சொல்கிறதுனாலேயே அது எதிர்கட்சிகள் எப்படி தீனி போடுறதாகும்? எதிர்கட்சிக்கு ஒருவேளை இந்த குறைபாடுகள் அவங்களே எடுத்து சொன்னால் அது வேறு விஷயம். எதிர்கட்சிகளும் சுட்டி காட்டலாம், எதிர்கட்சிகளும் அதை அம்பலப்படுத்தலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் சிபிஎம் சுயேட்சையாக எடுத்திருக்கிற ஒரு நிலைப்பாடு, எது இதில் ஆதரிப்பது, எதை எதிர்ப்பது என்கிற அந்த அணுகுமுறையில் தான் நாங்கள் செயல்படுறோம். இந்த கூட்டணி 2026, அதாவது சிபிஐஎம் விஎஸ் திமுக அப்படின்ற ஒரு கருத்து வேறுபாடுகள் உள்ள நிலவிட்டிருக்கு, அது சர்ச்சையாக இருக்குல்ல. இந்த கூட்டணி 2026 தொடருமா, இல்லை பிரிவு எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதை பற்றி இப்போ தேர்தல் என்பது உடனடியாக வரப்போகிறதில்ல. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ ஏற்கனவே 2021 தேர்தலில் ஏராளமான வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. பல வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க, பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கு. நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளால் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி என்பது ஏற்பட்டிருக்கு. அந்த பகுதியினர் ஏன் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை? உதாரணத்துக்கு ஆசிரியர், அரசு ஊழியர்கள் பழைய பென்ஷன் திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்பது அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி. இப்போ கிட்டத்தட்ட ஆட்சிக்கு 4 வருஷம் ஆச்சு, இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. உதாரணத்துக்கு நெல்லுக்கு குண்டாலுக்கு 2500 தருவோம், கரும்புக்கு டன்னுக்கு 4000 தருவோம் என்பது அவங்களுடைய வாக்குறுதி. 4 வருஷமாக அதை நிறைவேற்றவே இல்லை. ஸோ இதெல்லாம் ஏன் நிறைவேற்றலைன்ற கேள்வி, கோபம் சம்மந்தப்பட்ட பிரிவு மக்கள் மத்தியில் இருக்குது. ஆகவே நிறைவேற்றினதை வரவேற்கிறோம். நிறைவேற்றப்படாமல் இருக்கிற கோரிக்கைகளை நிறைவேற்றுவது தான் 2026 தேர்தலில் இந்த அணி அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு கூட உதவி செய்யுமே தவிர, அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி தான் சொல்கிறோம். நாங்கள் எங்கள் கொள்கையை, எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றினு கூட நாங்கள் சொல்லலை. நாங்கள் சொல்கிறது
அவங்க கொடுத்த வாக்குறுதியை அவங்க ஏன் நிறைவேற்றணும் தான் நாங்கள் கேட்குறோம். அவங்க தானே நிறைவேற்றினா. ஸோ அந்த முறையில் அவங்க வந்து அதை செய்யணும்னு நாங்கள் வந்து வற்புறுத்துகிறோம். அது மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் மீது மக்களுக்கு சாதகமாக சில நடவடிக்கைகள் அவங்க எடுத்திருக்காங்க. அது பூரா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்றுக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். மக்களுக்கு புதிய தாராளமய கொள்கையை தான் இவங்களும் கடைப்பிடிக்கிறாங்க. அந்த நவீன தாராளமய கொள்கையினுடைய விளைவாகத்தான் உதாரணத்துக்கு சாம்சங் போராட்டம். இன்றைக்கு வரைக்கும் சங்கத்தை பதிவு செய்கிற குறைஞ்சபட்ச ரெஜிஸ்ட்ரேஷன் என்கிற அந்த ஒரு பிரச்சனைக்கு 37 நாள் இந்தியாவில் வேறு எங்கேயுமே அந்த மாதிரி போராட்டம் நடந்திருக்காது. ஒரு சங்கத்தை பதிவு செய்ய வற்புறுத்தி நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் தொழிலாளர் நலத்துறை அந்த பதிவு செய்கிற வேலையை வந்து செய்யலை. ஸோ இது பூராமே முழுக்க முழுக்க நவதாராளமய கொள்கை அமலாக்கத்தினுடைய ஒரு பகுதி. முதலாளிகளுக்கு ஆதரவாக அவங்க நடந்து கொள்கிறார்கள் என்பதற்கு இது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அந்நிய மூலதனத்தை நாங்கள் எதிர்க்கலை, அந்நிய முதலாளிகள் இங்கே வர்றதை நாங்கள் எதிர்க்கலை. தொழில் துவங்கிட்டோம், வேலைவாய்ப்பு உருவாக்கிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் அந்நிய முதலாளிகள் இங்கே வருகிற போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர் நல சட்டங்கள், தொழிற்சங்க உரிமைகள், தொழிலாளர் உரிமைகள் இது வந்து பாதுகாக்கப்படணும். இதை மதித்து நடந்து கொள்ள வேண்டும். முதலாளிகள் நல்லா இருக்கட்டும், தொழிலாளி எப்படி நாசமாக போனாலும் போட்டுன்னு சொல்கிறத எப்படி இருக்க முடியும்? ஸோ இந்த அணுகுமுறைக்கு எதிராகத்தான் எங்களுடைய நடவடிக்கை. ஸோ இந்த அணுகுமுறையில் திமுக எப்படி நடந்து கொள்கிறது என்பதை பொறுத்து அது எதிர்காலத்தில் நம்ம வந்து தீர்மானிப்போம். ஆனால் எதிர்க்கட்சிகள் எடப்பாடி அதிமுகவாக இருக்கட்டும் இல்லை பிஜேபியாக இருக்கட்டும், இந்த 2026 திமுக கூட்டணி உடையும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அது எடப்பாடிக்கிட்ட தான் கேட்கணும் எப்படி சொல்கிறாருன்னு. எங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் பிஜேபி எதிர்த்த விஷயங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் உறுதியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நின்று போராடும். தமிழ்நாட்டில் உழைப்பாளி மக்களுடைய நலன்களை பாதுகாப்பதில் திமுக அரசினுடைய உழைப்பாளி மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை நாங்கள் எதிர்த்து குரல் கொடுப்போம். அதை சரி செய்வதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுப்போம். அதை பொறுத்து 26 தேர்தலை என்ன மாதிரியான முடிவு கொண்டு போகின்றது இப்போ சொல்ல முடியாது. பட் எடப்பாடி சொன்னார்னா நீங்கள் அவரை தான் கேட்கணும். ஒரு பக்கம் இந்த விஷயங்கள்லாம் இந்தியா கூட்டணி சர்ச்சைகள் போயிட்டு இருந்தாலும், மறுபக்கம் வந்து ஆளுநர் ரவி இன்னைக்கு வந்து ஆர்.என். ரவி என்ன செஞ்சிருக்காரு, சட்டப்பேரவை கூடுற சமயத்தில் வெளிநடப்பு செஞ்சுருக்காரு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அவரோட தொடர்ச்சியான இந்த சர்ச்சைகள், அவரோட பேச்சுகள்லாம் வந்து ரொம்ப சர்ச்சையாகிருக்கு. அதாவது ஆளுநர் வெளிநடப்பு செய்கிறது வெளிநடப்பு செய்கிறதுக்காகவே அவர் சட்டமன்றத்துக்கு போயிட்டுருக்காரு. வேறு எதுக்காக அவர் சட்டமன்றத்துக்கு போகிறதில்ல. கடந்த 3 ஆண்டுகளாகவே ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டினுடைய துவக்கத்தில் நடக்கக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தில் ஆளுநர் உரையுடன் தொடங்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு நடைமுறை வச்சுருக்காங்க. சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையாற்ற வேண்டும் என்பது அரசியல் சாசனத்துடைய கடமை, அவருக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிற கடமை. அந்த கடமையை கூட அவர் வந்து ஒழுங்காக செய்கிறதில்ல. அவர் என்ன பிரச்சனை எழுப்புறாரு? தேசிய கீதத்தை பாடணுன்றது தான் அவர் சொல்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆரம்பத்தில் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவதும் அந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவில் தேசிய கீதத்தை பாடுவதும் என்பதை ஒரு மரபாக வச்சுருக்கிறாங்க. தேசிய கீதம் முன்னாடி பண்ண என்ன பின்னாடி பண்ண என்ன, இந்த பிரச்சனையை முன் வச்சு அதுக்காக நான் வெளிநடப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறது வன்மையான கண்டனத்துக்குரியது. இந்த அணுகுமுறை வந்து அது தமிழ்நாடு அரசின் மீதான வெறுப்பில் இருந்து தான் அவர் இத்தகைய அணுகுமுறையை வந்து ஒரு மேற்கொள்கிறாரு. இந்த மாதிரி தன்னுடைய அரசியல் சாசன கடமையை மீறுகிற ஒரு கவர்னர் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. கவர்னரே இப்படி நடந்துக்கிட்டால் அரசியல் சாசனத்துக்கு என்ன மரியாதை இருக்குது? ஸோ அந்த முறையில் அவர் செய்கிறது வந்து நாங்கள் ஏற்றுக்கல. ஒருவேளை அவர் வெளிநடப்பு பண்ணுறதே வழக்கமாக வச்சுருக்கனால தமிழ்நாட்டை விட்டே வெளியேறிட்டோம். அவரை வெளியேற்றால் ரொம்ப நல்லது. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. ஏன்னா அவர் வந்து குடைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு கவர்னராக இருக்காரே தவிர தமிழ்நாட்டுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கவர்னராக அவர் எப்போதுமே நடந்து கொள்ளவில்லை. முழுக்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தினுடைய மாநில அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு செயலை செய்வதற்காகவே அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற முறையில் தான் கவர்னருடைய செயல்பாடுகள் தொடர்ச்சியாக இருந்து வந்திருக்கு. அதனுடைய ஒரு பகுதி தான் இன்றைய சட்டமன்றத்திலிருந்து அவர் வெளிநடப்பு செய்திருப்பதும். ஒருவேளை அவராக வெளியேறலைன்னா ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் அவரை கவர்னர் பொறுப்பிலிருந்து திரும்ப பெற வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்துகிறோம். இவ்வளோ நேரம் உங்களை கருத்துக்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.